எங்களின் பனை விதை நடும் முயற்சி 3வது ஆண்டில் தொடர்கிறது. இந்த 3வது ஆண்டில் 4வது முறையா 3 ஆண்டுகளில் 4வது முறையா நடுறோம். இந்த இடம் எங்க இருக்குன்னா, சாமியார் கரடு போற வழியில அந்த சமுதாய குட்டை வெட்டியிருந்தாங்க. அதுக்கு கரையில நாங்க போட்டிருக்கோம். எங்க நண்பர் ரவி அவர்கள் இந்த பனை விதை நடுறதுல நானும் கலந்துக்கிறேன் இந்த ஆண்டு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர்ட்ட காமிச்சோம். அலங்காத மேலே இருக்கிற ஓட்டை திருவுனீங்கன்னா அந்த கோம்பு வந்துடும். கோம்பு வந்ததுக்கப்புறம் பழத்தை புட்டு அப்படியே வச்சிங்கன்னா முளைச்சிரும் அப்படின்னு சொன்னோம். அவர் அதான் இந்த முயற்சியாக இந்த ஆண்டு எங்களுடைய குழுவில் 3வது முதல் முறையாக இணைஞ்சிருக்காரு. அவருக்கு ஒரு நன்றி. அவருக்கும் மரங்களை நடணும் அப்படின்னு ஒரு எண்ணம், ஒரு ஆர்வம் வந்ததுக்கு வாழ்நாளில் ஒரு முறையாவது ஒரு மரம் நடுவோம் என்ற நோக்கத்தோடு எங்களுடைய இணைந்த ரவி அவர்களுக்கும் எங்களுடைய காடு பெருக்கி பனை சார்பாக நன்றியை தெரிவிக்கிறோம். பார்த்தீங்களா, அந்த 3 வச்சு அப்படியே வச்சு மண்ணை போட்டு மூடிறது தான். வேறு ஒன்றும் நீங்கள் சிரமப்படுறதில்ல. தானாக அது வளர்ந்துரும். ஏன்னா இயற்கை சூழ்நிலை அதற்கேற்றாற்படி மழை நீர் கிடைத்தால் கட்டாயம் அது வளர்ந்துவிடும். அந்த மாதிரி தான் காய்ச்ச 2 கொட்டை இருக்கிறது, 3 கொட்டை இருக்கிறது. பெரும்பாலும் பனை விதையை நடுறப்ப 2 கொட்டை 1 கொட்டையாக தேர்வு செய்தால் பெண் பனை மரங்கள் வருவதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கும். அதனால் நடுபவர்கள் 2, 1 கொட்டைகளை தேர்வு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.